அப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏறத்தாழ பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 35 லட்சம் ரூபா நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது. எல்லாம் சேர்த்து, அரசு எல்லாருமே சேர்த்து, விஜய் எல்லாருமே சேர்த்து. அது போக அரசு பணி அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில் இது வரைக்கும் இல்லாத ஒன்று. ஒவ்வொரு முறை கோர்ட்டுக்கு போய் மாரிதாஸ் கைதாக இருக்கட்டும், இந்த பழனி நில மோசடி கணக்காக இருக்கட்டும், இப்போ எல்லா முறையுமே கோர்ட்டில் போய் குட்டு வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறத இவங்க நடைமுறையாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த போராடுகிற மாணவர்களை எப்படி நடத்துனாங்கன்னா, மெரினா பக்கம் எவனும் வந்துடாத, கடுமையான கண்காணிப்பு ஒரு பக்கம். இன்னொன்று, கல்லூரிகளுக்குள் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிகளுக்குள்ளேயே கூடி கத்திக்க. நான் கேட்குறேன், பாஜகக்காரன் இப்படி ஒரு பகிரங்கமான பொய்யை சொல்கிறான்னா, அப்போ பாகிஸ்தான்காரன் ஊடுருவி ஒரு போராட்டத்தை இங்கே நடத்துகிற அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு ராஜினாமா செஞ்சிருக்கேன் நான். நீங்கள் இந்த ஆட்சியில் எந்த மாற்றமும் நடக்கலைன்னு எவனுமே சொல்ல முடியாது. தலைமைக்கு ஆட்சிக்கு எதுவுமே மாறலைன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஆஃபீஸை 10வது மாடிக்கு மாற்றிட்டாங்க, மாற்றம் நிகழ்ந்து விட்டது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன அந்த 41 பேரில் 31 பேர் குடும்பங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக பணி நியமனம்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. கரூருக்கு முதல்வர் விஜய் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்போ அதை நீதிமன்றம் தலையிட்டு அதை தடை செஞ்சுருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி பல எதிர்ப்புகளும் வந்திருந்தது. சமூக ஆர்வலர்கள், பல கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாருமே சொன்னது இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை கூட்ட நெரிசலிலே மரணிப்பது அப்படிங்கிறது எதிர்பாராத விபத்துக்களில் நீங்கள் எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் வாகன விபத்திலே பல பேர் மரணிப்பது. இப்போ நீங்கள் கோவில் திருவிழாவிலிருந்து சபரிமலைக்கு போகிறது, இல்லை நீங்கள் வருடா வருடம் பல இடங்களில் புனித தலங்களில் கூடுகிற கூட்டம், இதிலெல்லாம் மரணம் ரொம்ப சகஜமானது. இப்போ கூட திருவண்ணாமலையில் ஏதோ ஒருத்தர் குகைக்குள்ளே போனார் அப்படின்னு ஒருத்தர் இறந்துட்டார், குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்துல இது மாதிரி மரணங்கள் நிகழ்வது, இது ஒட்டுமொத்த ரொம்ப பெரிய கும்பல் மரணம். அது 41 பேருங்கிறது நான் பொதுவாக இது மாதிரியான விபத்துக்கள் நடப்பது அப்படிங்கிறது எப்போதுமே நடக்கக்கூடிய ஒன்று. அதனால் இதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு அரசு பணி அதற்கான ஆணை வழங்கினால், அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டா, ஏற்கனவே டிஎன்பிசியில் முறைப்படி படித்து காத்திருந்து ரொம்ப வருடமாக வேலை வாய்ப்புக்காக ஒரு கூட்டம் இருக்காங்க. அரசு பணியில் வேலை செய்கிறவங்க, இராணுவத்தில் உயிரிழக்கிறவங்க, அது மாதிரி அரசு பணியில் இருக்கும்போது உயிரிழக்கிறவங்களுக்கு அது தகுதி அடிப்படையில் ஒரு சிலருக்கு அந்த வாரிசு அடிப்படையில் ஒன்று கொடுப்பாங்க. இது ஒரு வழக்கமான நடைமுறை அல்ல. கட்சி கூட்டங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வழங்கினா எல்லா கட்சியும் அந்த உரிமை கோர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி அவர் பணி ஆணை வழங்குனார் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும்னு அவங்க சொன்ன உடனே இந்திய எதிர்ப்பு வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் இறந்தவங்க குடும்பத்துக்கு பூராமே நீங்கள் அரசு வேலை வழங்கணும் அப்படின்னு அவர் ஒரு அரசியல், இவருக்கு ஜாதி அரசியல், அவங்களுக்கு மத அரசியல், அப்புறம் மொழிப்போர் தியாகிகளுக்கு அப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். பொது வாழ்க்கை மொழிப்போர் தியாகிங்கிறது அது வேற, அது பொது நலன் சார்ந்து வர்றது வேற, வேடிக்கை வாக்க சாகிறதுங்கிறது வேற. இப்போ இப்படியான ஒரு தீர்ப்புக்கு பின்னாடி இந்த அரச பயங்கரவாதத்தால் கொல்ல போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு போலீஸ்ல லாக்அப் டெத் ஆகுது, போலி என்கவுண்டர் ஆகுது, இல்லை கவனக்குறைவால் ஏதாவது அரசனால் ஏற்படக்கூடிய கவனக்குறைவால் வந்தது, அதுகளுக்கும் இந்த சட்டம் தடையாயிருமா? ஒருவேளை அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது என்னன்னா, அரசியல் கட்சிகள் ஒன்று கூடுகிற இடங்கள்ல எல்லாவற்றிலையுமே இது மாதிரியான சில விபரீதங்கள் நடக்குது அப்படின்னா அவங்களும் உரிமை கோருவாங்க, இதை முன்னுதாரணமாக கொண்டு அப்படின்னு. இப்போ இதில் என்னன்னா, கரூர் நெரிசல் சம்பவத்திலே உயிரிழந்தவர்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இரவு ஏற்பட்ட போது உடனடியாக அன்றைய முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அளித்துட்டார். அதற்கு உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா, அன்றைய மத்திய அரசாங்கம், இன்னைக்கு அந்த மத்திய அரசாங்கம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சார்பாக நிதி கொடுத்துட்டாங்க. 2 லட்சம் அதை கொடுத்தாங்க.
அப்புறம் அதிமுக சார்பாக 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க, விசிகா சார்பாக பணம் கொடுத்தாங்க. அப்புறம் கடைசியில் வந்து தலைமறைவாக இருந்த தலைமறைவு இயக்கமாக புரட்சிகர இயக்கம் இல்லையா தமிழக வெற்றி கழகம், அவங்க தலைமறைவாக இருந்தாங்க அந்த நேரம். அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்னு சில தகவல் கசிந்த பின்னாடி வெளியில் வந்து சவால்லாம் விட்டாப்புல, நான் ஆஃபீஸில் இருப்பேன் வீட்டில் இருப்பேன்லாம் சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து 20 லட்ச ரூபா. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏறத்தாழ பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 35 லட்ச ரூபா நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது. எல்லாம் சேர்த்து, அரசு எல்லாருமே சேர்த்து, விஜய் எல்லாருமே சேர்த்து. அது போக வந்து அரசு பணி அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில் இது வந்து இது வரைக்கும் இல்லாத ஒன்று. இப்போ இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். இன்னும் பல அரசியல் கட்சிகள் சொன்னாங்க. இவருக்கு என்னென்னா எல்லா முறையுமே போய் கோர்ட்டில் கூட்டு வாங்கிட்டே வர்றாங்க திரும்ப திரும்ப. நீங்கள் பழனி நில மோசடி வந்து ஒருத்தர் வந்து தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை வந்து குறைந்த விலைக்கு விட்டுறாங்க, பத்திரப்பதிவு வந்து ஏதோ வந்து பதிவு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வரும்போது டக்குன்னு யாராவது இதை பற்றி கருத்து சொன்னால் அரெஸ்ட் பண்ணுவோம், சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவதூறு பண்ணுனா, உண்மைக்கு மாறாக பேசினா அப்படின்னு தான் சொன்னாங்க. கோர்ட் என்ன சொல்லுது? கைது செய்ய வேண்டியதில்லை, இல்லை வழக்கு போடு. நீ உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் எப்படி நீ வந்து உடனடியாக? அப்போ ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போய் மாரிதாஸ் கைதாக இருக்கட்டும், இந்த பழனி நில மோசடி கணக்காக இருக்கட்டும், இப்போ வந்து எல்லா முறையுமே கோர்ட்டில் போய் கூட்டு வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறத இவங்க நடைமுறையாக வச்சுருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கைதும் அப்படித்தான். அவர் ஏதோ ஒரு சர்வதேச பயங்கரவாதி மாதிரி ஏதோ தகர்க்க போனது மாதிரி அப்போ பண்ணுறாங்க. இப்போ நீ சட்டப்பேரவையில் வந்து கதவை பூட்டுனா நான் எலும்பை உடைப்பேன்னு ஒருத்தர் வீரவசனம் பேசினாருன்னு மார்க்கண்டையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தாவேகாவுடைய சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்க ஒரு ஆளை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன், கொண்டு அவனை கொலை பண்ணிடுவேன், நான் சும்மாவே விட மாட்டேன்னு ஜெகதீஷ் வரைக்கும் ஒருத்தர் பேசுகிறாங்க. இது வந்து அவர் எலும்பை உடைக்க போகிறது இல்லை, பண்ண போறதும் இல்லை, இவர் கதவை அடைக்க போறதும் இல்லை. அப்ப மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ண அதே சட்ட பிரிவுகளின்படி ஜெகதீஸ்வரையும் அரெஸ்ட் பண்ணணும்ல. இது தப்புனா அதுவும் தப்பு தானே. இப்ப சட்டம் என்பது ஒருதலை பட்சமானதா, ஒருத்தருக்கு சொந்தமானதா அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. தாவேகாரன் வந்து கொலை மிரட்டல் விடுத்தால் அதை மென்மையாக அணுக வேண்டும், திமுக காரன் வந்து அது மாதிரி பேசினா அவனை கடுமையாக அணுக வேண்டும் அப்படின்னு ஏதாவது அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கா? உனக்கு வந்தா ரத்தம் வந்து எனக்கு வந்தாத்தான் ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை, பாரபட்சம் இல்லை. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படிங்கிறத நான் வந்து அரசியல் சாசனம் நடைமுறையில் அப்படி இருக்கா? பல கேள்விகள் இருக்கிறது. இப்போ எவ்வளவோ பேர் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த நீட்டு மோசடி எதிர்ப்பு அப்படி பல பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து அந்த டெல்லி போராட்டத்திற்கு வந்து உணவு வழங்கி அந்த மக்களுக்கு வந்து குடி தண்ணீர் கொடுத்து அதை வந்து பாதுகாப்பதற்காக நின்ற ஒரு இஸ்லாமியர் மேலே உத்தரப்பிரதேசத்தினுடைய போலீஸ் வந்து ஜுனைத்துங்கிற ஒரு மேலே கொடூரமான நடவடிக்கை எடுக்கிறான். அது எந்த அளவுக்குன்னா அந்த குடும்பம் ஃபுல்லாக முழுமையும் மாமனார் மாமியார் அக்கா தங்கச்சின்னு சொல்லி வீடுகளுக்கு ரைடு பண்ணி அவங்களோட ஆதார் கார்டு கொடு, ரேஷன் கார்டு கொடுன்னு சொல்லி ரொம்ப மிக கொடூரமான மன உளைச்சலை ஏற்படுத்தி தனிமைப்படுத்துறேன். இப்போ இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ரொம்ப உயர்தரமான தொழில்நுட்பத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, போராட்டக்காரர்கள்லாம் யாரெல்லாம் வந்து நோட்டட் பர்சன், அவங்க பின்னணி என்ன அப்படின்றது மாதிரி. இப்போ போராட்டம் முடிஞ்சிருச்சு, அமைச்சரை மாற்றியாச்சு, ஆனாலும் இந்த போராடினவங்களுக்கு வந்து தனித்தனியான வந்து அவங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்தி தனியாக, இப்போ குழுவாக யாரும் இல்லை, அது மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு தனியாக டேட்டா பேஸ் எடுக்கிறது. ஏற்கனவே புல்டோசர் அரசுன்னு சொல்லி ஃபேமஸான யோகியோட அரசு, அவங்க எந்த அளவுக்கு போவாங்கன்னா என்கவுண்டராக ரொம்ப சர்வசாதாரணமாக கொண்டு போகிற அளவுக்கான, யாரும் கேட்க முடியாது என்ன நடவடிக்கை எடுத்தாலும். இப்போ ஒரு இஸ்லாமியர்களை மட்டும் டார்கெட் பண்ணி, ஏன்னா இப்போ பண்ணக்கூடிய இந்த இதை வந்து யாரும் கேட்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழல். போராட்ட காலத்திலேயே அந்த பதவி விலக போகிற நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாணவர்களை வந்து சமூக விரோதிகள் கையில் சிக்க விடக்கூடாதுன்றதான் என்னோட கவலையாக இருந்ததுன்னு அவர் ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அதுக்கேற்றது மாதிரியே வந்து இப்போ போலீஸ்களும் தாக்கப்பட்டார்கள். இந்த நேற்று நடந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட்ஜு கேட்குறாரு, இல்லை 250க்கு மேற்பட்ட போலீஸார்கள் காயம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து அந்த போராட்டத்தையும் இந்த போராட்டக்காரர்களையும் ஒரு தீவிரவாதிகளோட உள்ளே போயிருச்சு, சமூக விரோதிகள் கையில் போயிருச்சு அப்படின்ற ஒரு நரேஷனை செட் பண்ணி அதனோட தாக்குதல் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒவ்வொரு
போராட்டக்காரர்களையும் குறிப்பா சொல்ல போனா இஸ்லாமியர்களையும் குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் அது. அப்ப எல்லாவற்றிலையுமே என்னன்னா சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறது நடைமுறையில வந்து இல்ல, ஏன் வந்து பேச்சுவார்த்தையாக தான் இருக்கே தவிர நடைமுறை செயல்பாட்டில் இல்லை. அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த இந்த அரசாங்கம் எப்படி இயங்குதுன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு சாயங்காலம் வந்து கோயம்பேட்டுக்கு வந்துட்டார் ஆய்வு செய்வதற்கு, முதலமைச்சர் வந்துட்டார். ஏதாவது ஒரு திசை திருப்புவதற்கு, கவன ஈர்ப்புக்கு அப்பப்போ ஒரு ஆக்டிவிட்டீஸ். இப்போ நீங்கள் இந்த ஆட்சியில் வந்து எந்த மாற்றமும் நடக்கலைன்னு எவனுமே சொல்ல முடியாது. தலைமைக்கு ஆட்சிக்கு வந்து எதுவுமே மாறலைன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஆஃபீஸை 10வது மாடிக்கு மாற்றிட்டாங்க. மாற்றம் நிகழ்ந்து விட்டது. ஏன் மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா வாஸ்து பார்த்தாங்க, ஜோசியர் சொன்னார், ரத்தன் வந்து கூடவே இருக்கிறவர் வந்து சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ பெரியார் தான் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டி, வாஸ்து சொல்கிறவன் மட்டும் கொஞ்சம் அவன் சொல்கிறதையும் கேட்கணும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அரசு உருவாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த போராடுகிற மாணவர்களை எப்படி நடத்துனாங்கன்னா, மெரினா பக்கம் எவனும் வந்துடாத, கடுமையான கண்காணிப்பு ஒரு பக்கம். இன்னொன்று, கல்லூரிகளுக்குள் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிகளுக்குள்ளேயே கூடி கத்திக்க. இது எவ்வளோ வேடிக்கையான விஷயம் பாருங்க. அதாவது முட்டை வந்து கோழி வந்து உள்ளே வந்து கொஞ்சம் வந்து வெளியே வரக்கூடாது, உள்ளேயே இருக்கலாம். உள்ளிருப்பு போராட்டம். வெளியில வந்தா தானே அந்த போராட்டத்துக்கு அர்த்தம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, அவன் வீட்டில் உட்காந்து உள்ளிருப்பு போராட்டமா பண்ணா, எல்லாரும் ஒரு இடத்துல தானே கூடுனா. இப்ப மெரினாவை திறந்து விடுவதற்கான தைரியம், தெனாவட்டு, துணிச்சல் எதுவுமே இந்த அரசுக்கு இல்லை. இந்த அரசு வந்து ஒரு தொடை நடிக்கை அரசு. மெரினா பக்கம் போக விடாம பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பால நிலத்தை இப்போ அந்த போக்குவரத்து இவர் என்ன சொன்னார், பள்ளிக்கல்வி அமைச்சர் என்ன சொன்னார், சாலைகள் என்பது போக்குவரத்துக்கு தான், போராடுவதற்கு அல்லனாரு. எத்தனை பேர் சாலையை மறிச்சு எந்த இடம் யாருமே ஒண்ணுமே பண்ணல. இப்போ நீங்களும் வந்து ஒரு 2-3 நாள் அந்த போராட்ட காலத்தில் இருந்தீங்க. அந்த தன்னார்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன வாகனம் கூட நிறுத்த விடாம சாலையில் யாருக்கும் இடைஞ்சல், அவங்களே ஒழுங்கு செஞ்சாங்க, அவங்களே ஒழுங்கு செய்யறாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. அவ்வளோ இது ஒரு எந்த ஒரு அரசியல் பார்க்க முடியாது. முக்தார்னு ஒருத்தர் அவர் உணவு உபசரிப்பு செஞ்சாருங்கிறதுக்காக இங்க பாகிஸ்தான்ல இருந்து சாப்பாடு வந்துருச்சுட்டாங்க. சரி, அப்ப நான் என்ன கேட்கிறேன், பாஜகக்காரன் இப்படி ஒரு பகிரங்கமான பொய்யை சொல்றான்னா, அப்ப பாகிஸ்தான்காரன் வந்து ஊடுருவி ஒரு போராட்டத்தை இங்க நடத்துற அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு ராஜினாமா செஞ்சிருக்கேன் நான். ஓ அரசாங்கம் இவ்வளவு பாதுகாப்பு, பகல்காம் தாக்குதல்லாம் அவன் வாட்டுக்கு வர்றான், வந்து அடிச்சுட்டு எல்லாரையும் போயிட்டான்ல. அப்போ அதுக்காக தானே கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம், நாங்கள் 500 ரூபா நோட்டை வந்து நாங்கள் வந்து 1000 ரூபா நோட்டையெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னீங்க. எவ்வளவு ஃப்ராடு பாருங்க இவங்க பேசுற எல்லாமே. பாஜக அரசு அப்படித்தான் பேசுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அதுல லவ் ஜிகாத்துல ஆரம்பிச்சு கல்வி ஜிகாத்துல இருந்து யூபிஎஸ்சி ஜிகாத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஆகுறாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து யூபிஎஸ்சி ஜிகாத்துன்ட்டு. அது அவங்களோட நேச்சர், அப்படித்தான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு. ஆனா மாநில அரசு வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசு, எங்களுக்கு வந்து கொள்கை வழி தலைவர்கள்லாம் திராவிட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அரசு மாணவர்களை உங்க பாதுகாத்திருக்கணும். நேரடியா வந்து நீங்க வந்து மெரினாவை திறந்து விடுற அளவுக்கு பெருந்தன்மை இல்லாட்டினா கூட கடுமையான அந்த நடவடிக்கைலாம் எடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு கையை முறுக்கி ஏதோ கிரிமினலை பிக் பாயிண்ட் அடிச்சு ஊத்திட்டு போற மாதிரிலாம் பண்ணாங்க. அது அப்போ ஒரு மாநில அரசு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருந்துன்னு வச்சுங்களேன். இப்போ கல்விக்கான ஒரு கொள்கை வேணும். அந்த கொள்கை வந்து இப்போ திராவிட கொள்கைன்னு ஒன்று இருக்கு, திராவிட கல்வி கொள்கைன்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த சைடு இருக்கவங்களுக்கு சனாதன கல்வி கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்க மக்கள் நலன் அப்படின்னா நீங்க எந்த கொள்கையின் பின்னாடி நிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க வந்து உங்களோட செயல்ல காட்ட முடியும். தாவேக அரசை பொறுத்தவரையில அவர்களுக்கு என்ன கல்வி கொள்கை இருக்கு என்பதை அவங்க பிரகடனப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. வீட்டையும் எதுக்குறாங்க, மாணவர்களையும் கைது செய்யறாங்க. எல்லாவற்றிலையுமே இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது. இப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக முதலமைச்சரே இருக்கலாம்னு ஒரு தீர்மானத்தை போட்டு கோர்ட்டில் வாதாடி அதை தேவையில்லாமல் அதை தளர்த்திட்டு இன்னைக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்தை யார் எழுதினாரோ அந்த மனோன்மணியம் சுந்தரனாருடைய பல்கலைக்கழகத்திலேயே அந்த பாட்டை வந்து 3வது வரிசைக்கு தள்ளி விட்டாங்க. முதல் பாட்டு வந்தே மாதிரிலாம், 2வது பாட்டு தேசிய கீதம், 3வது பாடலாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து இருக்கும்னா எப்படியே சினிமா பாட்டு அதுக்கு வந்து இந்த வாடி 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 கைப்படாத சீரியை கூட போடலாம். இந்த கடந்த முறையே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ஜனகண வந்து 2 தடவை பாடினா என்ன, தேசிய கீதம் 2 தடவை பாடினா என்ன, நாங்க பாட வச்சோம்ல பாடாம போனோமா அப்படி. அதாவது எப்படின்னா அந்த பஸ்ல பிக் பாயிண்ட் அடிக்கிறவங்க என்னன்னா டக்குன்னு எடுத்தோன்னே பர்ஸ் அடிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, லைட்டா அப்படியே தொட்டுக்கிட்டு அவன் வந்து உஷாரா இருக்கிறானா இல்லையா அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் இடிக்கிற மாதிரி சில பாவங்கள்லாம் பண்ணி மெதுவாக அந்த பிக் பாயிண்ட் எடுப்பாங்க.
இது அதே மாதிரி என்னன்னா இப்போ மெதுவாக டச் பண்ணி பார்க்குறாங்க இவங்களோட உணர்வுகள், மாநிலம் சார்ந்த ஒரு உணர்வு, மொழி சார்ந்த உணர்வுல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாமே சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருச்சு. இன்னைக்கு வந்து மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் இந்த அளவுக்கு போயிருக்கு. அப்போ இவங்க வந்து இனம் சார்ந்து நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்து நம்மளை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குறது எல்லா காலகட்டத்திலையுமே, அது காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும், மாநில உரிமைகளை மாநிலம் சார்ந்த பண்பாட்டு தலங்களை ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்குது. அது இன்னும் தொடருது. அப்போ வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு, நாங்கள் வந்து திராவிட கொள்கைகளில் அவங்களுக்கு வந்து சமரசம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து கடுமையாக ஒரு எதிர்வினை ஆட்டும் போது தான் அவன் கொஞ்சம் உஷாராவான். இவங்க எதிர்வினை பண்ணாட்டினா இன்னும் இருக்கிற எல்லா உரிமைகளையும் உரிட்டு போறதுக்கு தான் இது வழிவகுக்கும் இல்லையா? அதனால சொல் என்பது முக்கியம் இல்லை, செயல் தான் முக்கியமானது. செயல்பாடு என்று வருகிற போது பாஜக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அதை தான் வந்து தமிழ்நாடு அரசும் எடுக்கிறதுன்றா இரண்டு அரசுக்குமான ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தாவேக அரசு எதை நோக்கி பயணிக்கிறது? ஏன் மாணவர் போராட்டத்தை வந்து அவர்கள் வந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டம்ங்கிற எல்லையோடு நிறுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற கேள்விக்குள்ள பல அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. இன்றைய உரையாடலுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.